Welcome dear students to Summit for Maths. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் கேன் பி ப்ராட்லி டிவைடட் இன்டு 3 types: சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை தவிர ஆன்யூட்டின்ற ஒரு டாப்பிக்கும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் remains always the same. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் சேம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்ரி டைம் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் calculation will be always on yearly basis. ஆனால் compound interestல calculation will be either yearly or monthly or half yearly and so on. ஸோ இப்போ effective rate of interest பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது it is independent of principal. இந்த calculationக்கு நமக்கு principal தேவையில்லை. Only when interest calculated more than once in a year இந்த calculation நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார்முலாஸை பார்க்கலாம். So simple interest ku formula I is equal to PNR by 100. Compound interest ku formula I is equal to P into 1 plus R by 100 whole to the power of n minus 1. Effective rate of interest ku formula 1 plus R by 100 whole to the power of n minus 1. Okay. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் பீன்றது பிரின்சிபலை குறிக்கும், ஸ்மால் என் ஆர் கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸை குறிக்கும், ஸ்மால் ஆர் ஆர் கேபிட்டல் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கும். ஸோ இதை ஐன்னும் சில சமயத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 100. Just capital I is equal to interest and capital A is equal to amount. Capital I is equal to PNR by 100 னு represent பண்ணுவாங்க, இல்லட்டா PN by A னு represent பண்ணுவாங்க. ஏன்னா I is equal to R by 100 னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். So A is equal to P plus I. Amount principal plus interest, which is P plus PNI. It can also be written as P into 1 plus Ni. இப்போ நம்ம sum of money doubles itself. So அதுக்கு formula 100 by R years. அதே sum of money triples அப்படின்னா 100 into 2 by R years. Sum of money becomes n times. Upper general formula n minus 1 into 100 by R. இப்போ compound interest topic பற்றி பார்ப்போம். So compound interest க்கு amount is equal to principal into 1 plus I whole to the power of n, where n is the number of times the interest is calculated yearly. ஸோ ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோன்றதை பொறுத்து ஃபார்முலா மாறும். ஒரு வருஷத்துக்குன்னா 1 இயருக்கு இது ஃபார்முலா P is equal to A is equal to P into 1 plus I whole to the power of n. அதே half yearlyனா A is equal to P into 1 plus I by 2 whole to the power of 2n. அதே இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் குவார்ட்டர்லினா A is equal to P into 1 plus I by 4 whole to the power of 4n. Interest calculation monthly na A is equal to P into 1 plus I by 12 whole to the power of 12n. So, ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோன்றதை பொறுத்து ஃபார்முலா டிஃபர் ஆகும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். Compound interest is equal to A minus P, அதாவது amount minus principal. Amount ஓட formula P into 1 plus I whole to the power of n minus principal. ரெண்டுத்துல இருந்தும் P காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா P into
1 plus I whole to the power of n minus 1 கிடைக்கும். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்ப்போம். 1 இயர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ தே வில் பி சேம். ஆனால் 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P into I squared. 3 இயர்ஸ்க்கு compound interest minus simple interest is Pi squared into I plus 3. இந்த formulas use பண்ணி நம்ம relation between CI and SI கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம annuity பற்றி discuss பண்ணலாம். இப்போ time value of moneyல நீங்கள் ஒரு question approach பண்ணுறீங்கன்னா அது based on annuity-யா இல்லை not based on annuity-யான்னு பார்க்கணும். ஸோ annuity-னா என்ன, ரெகுலர் பேமெண்ட்ஸ், இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி வார்த்தைங்க இருந்ததுன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் annuity. நான் annuity-னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு டாப்பிக்காக இருக்கும். annuity-னா ஃப்யூச்சர் வேல்யூ அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இது 2 பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் வேல்யூன்ற சம்ஸை நம்ம பார்க்கும்போது அமௌண்ட், சிங்கிங் ஃபண்ட், இந்த கீவேர்ட்ஸை நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் வேல்யூனா லோன், பாரோயிங்ஸ், லீஸ், சிங்கிள் சம் அப்படிங்கிற வேர்ட்ஸு இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் வேல்யூவோட ஃபார்முலா A/I into 1 plus I whole to the power of n minus 1. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் மேலே இருக்கும். அதே ப்ரெசன்ட் வேல்யூக்கு ஃபார்முலா A/I into 1 minus 1 by 1 plus I whole to the power of n. இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ அடுத்தது பிகினிங், டுடே, கமன்சிங், நவ் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்ததுன்னா future value into 1 plus I or present value into 1 plus I தான் ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணியில் உங்களோட ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் annuity-னா எதர் ஃப்யூச்சர் வேல்யூ ஓ ப்ரெசன்ட் வேல்யூ. அதே பேஸ்ட் ஆன் நான் annuity-னா இட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃப்யூச்சர் வேல்யூ அண்ட் ப்ரெசன்ட் வேல்யூவை நான் இங்கே ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் மாடியூல் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்கேனர் பேப்பர்ஸில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் டீட்டெயில்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் டைம் வேல்யூ ஆஃப் மணியிலேருந்து மினிமம் 10 questions டு மேக்ஸிமம் 16 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு Summit for Max. Thanks for watching.